ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்மிளா ஃபேமிலி. வாங்க இப்போ கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு கூடி ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சுருக்கேன். வெளிச்செண்ணெய் ஊற்றிக்கலாம். வெளிச்செண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா. காஞ்சிட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கணும். கடலைப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் சூடாகட்டும். மிளகாய் கம்மியாக போட்டிருக்கேன். காரம் அதிகமாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு. இஞ்சி துருவி வச்சுருக்கேன், இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் அது நல்லா வதங்கிறதுக்காக கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். கல்லுப்பு போட்டுட்டோம், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் தக்காளி. நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம். மல்லி இலை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். வேகட்டும். நல்லா வேகட்டும். இந்த உப்பா சாப்பிட்டு இன்னைக்கு வயல் பக்கம் போய் பாருங்க. ஏன் என்னவோ? சாயங்காலம் வரைக்கும் பச்சிக்காதியா, பகிர் கம்மு கிடக்கும். எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. உப்புமாங்க. இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்களும் கூட சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.